வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் இந்த வேளையில் கூட நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 24, 25 வசனங்களை பார்க்கலாம். யாராவது ஒருத்தங்க வாசிங்க. பகைவன் தன் உள்ளத்தில் கவலத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் எதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. பகைஞன் தன் உள்ளத்திலே கபடத்தை மறைத்து தன் உதடுகளினாலே சூது பேசுகிறான். நமக்கு பகைஞர் யாருங்க? நமக்கு பகையாக இருக்கிறாங்கல்ல, அவங்க யார்? பகைனா தெரியல பாட்டிமாருங்களுக்கெல்லாம். பகைனா எதிரின்னு வச்சுங்க, சண்டைக்காரங்க. அவங்க யார் நமக்கு பகைஞராக இருக்கிறாங்க? முதல்ல நம்ம வீட்டார் தான் சத்ருவாக இருக்கிறாங்க. யார்? நம்ம வீட்டாரே தான் நமக்கு சத்ரு. வேறு யாருமே சத்ருவா இல்லை. அக்கம் பக்கத்து வீடுகளில் பிரச்சனை இருக்கும், எழுத்த வீட்டில் பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா உறவுகளில் பிரச்சனை இருக்கும். மெயின் பிரச்சனை எங்கே இருக்குது? வீட்டில் தான் இருக்குது. நம்ம வீட்டார் தான் என்னது நமக்கு சத்ரு. வேறு எங்கேயுமே தேடி சத்ருவை அலையத்த வேண்டிய அவசியமே இல்லை. வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வீட்டாரே தான் என்னதான் சத்ரு. அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு? மறுபடியும் வசனத்தை வாசிங்க. பகைஞன் தன் உள்ளத்திலே கபடத்தை மறைத்து தன் உதடுகளினாலே சூது பேசுகிறான். நமக்கு பகைஞனாக இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்களா? நம்ம மேலே கோபமாக இருக்கிறாங்க, நம்ம மேலே எரிச்சலாக இருக்கிறாங்க, அப்படி வச்சுப்போம். நம்ம மேலே மூர்க்கமாக இருக்கிறாங்க, கொலை வெறியில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதை உள்ளத்துக்குள்ளே மறைச்சி வச்சுருக்காங்களாம். உள்ளத்துக்குள்ளே மறைச்சி வச்சுட்டு எப்படி பேசுகிறாங்க? சூது பேசுகிறாங்க. சூது பேசுகிறாங்கன்னா அப்படி எப்படி நடிக்கிறது. சூதுனா என்னது? நடித்து பேசுறது. நம்மக்கிட்ட ஒரு அன்பாக இருக்கிற மாரி, பாசமாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறது? ஆக்ஷன் போடுறது. அதான் சூது பேசுகிறது. என்னது? சூது பேசுகிறாங்க. அப்போ மற்றவங்கள கலாமா வசனத்தை கவனிங்க, அப்புறமா சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சிங்க சாமி வேலை என்ன. அப்போ சூது பேசுகிறாங்களாம். கபடத்தை மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்குறாங்க? வஞ்சகத்தை வச்சுக்கின்னு வெறும் உதட்ட அளவில் என்ன பேசுகிறாங்க? நம்மக்கிட்ட நேசமாக பாசமாக நடிக்கிறாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம வீட்டிலே இருக்கிறாங்களா இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறாங்க. என் வீட்டில் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. அப்போ உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இருப்பாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அப்படித்தான் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கின்னு வெளி வேஷம் போடுறது. சொல்லப்போனால் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அது வெளியில் வேஷம் போடுவாங்க. உள்ளத்துக்குள்ளே வஞ்சகத்தை வச்சுருப்பாங்களா வச்சுருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? வச்சுருப்பாங்க. வேறு எங்கேயுமே நம்ம சத்ருவை தேடி போக தேவையில்ல, பகைஞரை தேடி போக தேவையில்ல. நம்ம வீட்டிலேயே அந்த பகைஞர், அந்த சத்ரு எல்லாருக்கும் சோறு போட்டு நம்ம வளர்க்குறோம். நம்ம கைகளால் தான் சாப்பாடு போடுவோம் அவங்களுக்கு. நம்ம தான் கஷ்டப்பட்டு சமைச்சி போடுவோம். ஆனாலும் நமக்கு எதிராக அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? செயல்படுவாங்க. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாதுன்னு ஆண்டவர் வசனம் சொல்லியிருக்கிறார் சொல்லலையா? என்ன தான் நமக்கு குடைச்சல் அவங்க கொடுத்தாலும், என்ன தான் பிரச்சனை பண்ணாலும், என்ன தான் போராட்டம் பண்ணாலும், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் என்ன பண்ணணும்? நன்மை செய்கிறவங்கள தான் இருக்கணும் அவங்களுக்கு. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். பகைக்கிறவர்களை நம்ம நேசிக்கணும். புரியுதுங்களா? அப்போ நம்மளோட கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக நண்பர்களாக இருக்கிறவங்ககிட்ட நண்பர்களாக இருக்கிறதால ஒரு அர்த்தம் இல்லை. அதனால தான் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களை நேசிக்கிறவங்களையே நேசிக்கிறதால என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஒருத்தவங்க நமக்கு ஒரு சாப்பாடோ ஒரு குழம்போ கொடுக்குறாங்க. திரும்ப நம்ம சமைச்சி, ஐயோ நம்ம அந்த அக்கா நம்ம கொடுத்துட்டாங்களே, நம்ம திரும்ப எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு சமைச்சி கொடுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும். நம்மளும் செய்வோம். அதையெல்லாம் ஆண்டவர் விரும்பலை. சாப்பாடே இல்லாமல் பசியில் கஷ்டத்தில் அப்படியே அவங்களால என்ன பண்ணப்பட பசி மயக்கத்தில் ஒருத்தவங்க நம்ம வீட்டில் ஆகாரம் கேட்கும்போது அந்த ஆகாரத்தை நம்மக்கிட்ட இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு வச்சுருக்கிறதையாவது பகிர்ந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இப்போ ஒருத்தவங்க சாப்பாடு கொடுத்தாங்க, அதனால் நம்ம திருப்பி சாப்பாடு கொடுக்கணும். ஒருத்தவங்க பணம் கொடுத்தாங்க, அவங்களுக்காக திருப்பி பணம் கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணல? நம்மக்கிட்ட சொல்லலை. என்ன சொல்கிறாரு? ஒருத்தவங்க பசியில் இருக்கும்போது அவங்களுக்கு போய் நீ ஆகாரத்தை கொடுன்னு சொல்கிறார். உங்களை நேசிக்கிறவங்களே நீங்கள் நேசிக்கிறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. பகைஞன் அப்படி தான் இருப்பான், நமக்கு எதிராலே அப்படி தான் இருப்பான்.
ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எடுத்துக்காட்டாக இருக்கணும், சாட்சியாக நம்ம வாழணும். எப்படி வாழணும்? அவங்க முன்னாடி சாட்சியாக இருக்கணும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்மளை பார்க்கறத விட புறஜாதி ஜனங்கள் தான் நம்மளை அதிகமாக பார்க்குறாங்க. தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு அசைவையும் புறஜாதி ஜனங்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா போதும், ஐயோ இது ஏசப்பா பிள்ளை, இது இப்படி பண்ணுது அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்குறாங்களா இல்லையா? அப்போ புறஜாதி ஜனங்கள் தான் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதாவது புறஜாதி ஜனங்கள் நம்ம செய்கிற நம்மளுடைய சாட்சியான வாழ்கிறத பார்த்து தேவனை அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? மகிமைப்படுத்துகிறாங்களாம் அப்படின்னு வசனம் இருக்குல்ல. அப்போ நாம் தேவனை நம்ம சாட்சியாக வாழும்போது புறஜாதி ஜனங்கள் நம்மளை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தணும். அப்படி ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும்னு தேவன் நம்மளை விரும்புகிறாரு. அப்போ பகைஞன் என்ன பண்ணுவான்? நமக்கு எதிராளி மனசுக்குள்ளே எல்லாமே வச்சுக்கிட்டு எல்லா வன்கனையும் வச்சுக்கின்னு எல்லா என்னென்ன நம்ம மேலே வஞ்சனையாக இருக்கானோ அதெல்லாம் வச்சுட்டு தான் இருப்பான். ஆனால் வெளியில் மட்டும் எப்படி சொல்லுவான்? சூது பேசுகிறான். சூது பேசுகிறதா நயவஞ்சகமாக பேசுவான். மனசுக்குள்ளே ஒன்று வச்சுன்னு வெளியில் பேசுவான், பொய் பேசுவான். இப்போ நீ என்ன பண்ணுவ? இப்போ மனசுக்குள்ளே அவனுக்கு என்னது நம்மளை திட்டணும், ஆனால் வெளியில் நம்மளை என்ன பண்ணுவான்? சந்தோஷப்படுத்தி பேசுவான். நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறேன்னு. அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? யார் ஒருத்தவங்க நம்மளை பெருமையாக பேசுகிறாங்களோ அதை முதல்ல நம்பவே கூடாது. புரியுதுங்களா? பெருமையாக பேசுவாங்க பாரு, அதை முதல்ல அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்பவே கூடாது. நம்ம இருக்கிற மாதிரி பேசுகிறவங்கள தான் நம்ம நம்பணும். நம்மக்கிட்ட இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுறவங்கள தான் நம்ம நம்பணும். நம்மக்கிட்ட பெருமை பேசி ஜால்ரா அடிக்கிறவங்கள நம்ம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது. அப்போ இதில் என்ன போட்டிருக்கு? பகைஞன் தன் உள்ளத்திலே கபடத்தை மறைத்து தன் உதடுகளினாலே சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. இதம் பேசி அதான் நன்மையாக நம்மளை பேசி இப்போதான் சொன்னல, புகழ்ந்து நம்மளை பேசினா அதை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த வரி என்ன இருக்குது. அடுத்தது, இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் என்னது? 7 அருவருப்புகள் உண்டு. அவன் இருதயத்தில் என்ன இருக்கான்? 1 2 இல்லையா, 7 அடுக்கி வச்சுருக்கிறான். அப்போ நாம் என்ன பண்ணோம்? அவன் பேசுகிறான், இதமாக பேசுகிறான், நம்மக்கிட்ட நன்மையாக பேசுகிறான், நமக்கு நன்மைக்காக பேசுகிறான் அப்படின்னு ஒருபொழுதும் நம்ம புகழ்ந்து பேசுகிறான்னு அதை நம்பிடவே கூடாது. எப்பயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது. அவன் உள்ளத்தில் மறைச்சி வச்சுட்டு வெளியில் உதட்டளவில் நம்மளை புகழ்கிறோம். அப்போ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? எப்பயுமே நம்பக்கூடாது. 7 அருவருப்பு வச்சுருக்கிறானா, சாதாரணமாக கூட வச்சுலையா, அருவருப்புன்னு ஆண்டவர் சொல்கிறார். என்னது? அருவருப்பு. அருவருப்பு. அவருக்கே என்ன பண்ணல? அருவருக்கிறார் அவருடைய இருதயத்தில் உள்ள காரியத்தை. தேவன் என்ன சொல்கிறாரு? 7 அருவருப்புகளை வச்சுருக்கிறான்னு சொல்கிறார். அருவருப்புன்னா என்னது? இப்போ ஒரு நாய் ஒன்று வருது, அது ரொம்ப சொறி பிடிச்சிருக்கு, அதை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? அருவருப்பாக இருக்கும்ல பார்க்கவே. சில பேர் என்ன பண்ணுவாங்க? வாந்தி வந்துடும். அந்த நாய் மேலே ஒரே புண்ணு, ஒரே காயம், ஒரே ஸ்மெல்லு, புழு பிடிச்சி போயிருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் அருவருப்பு. அப்படிப்பட்ட ஒரு அருவருப்பு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குது. அது ஒன்று இல்லை, 7 அருவருப்பு இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை இருக்கா? 7 அருவருப்பு இருக்கான். நம்மக்கிட்ட புகழ்ந்து நீ இப்படி இருக்கிற, நீ நல்லா இருக்கிற, நீ அப்படி இருக்கிற, இப்படி இருக்கிறன்னு பேசுகிறவங்கள நம்பவே கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிற குறைய பேசுகிறாங்களா, நீ ஏன் இப்படி நடக்கிற, நீ இப்படி நட அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்க நம்ம மேலே பாசம் வச்சுருப்பாங்க. அவங்க நமக்காக எதையும் செய்வாங்க. நம்மளை கரெக்ஷன் பண்ணுறவங்க தான் நமக்கு வேணும். நம்மளை புகழ்ந்து பேசுகிறவங்க நமக்கு தேவை வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குது? அருவருப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? புகழ்ந்து பேசுகிறவங்கள எப்பயுமே நம்பக்கூடாது. இதுதான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காரு? அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இதம் பேசினாலும் என்ன பண்ணக்கூடாதா? நம்பவே கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எந்த சூழ்நிலையிலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பகைஞன் என்ன பண்ணுவான்? எப்பயுமே உள்ளே ஒன்று வச்சுட்டு என்ன பண்ணுவான்? வெளியில் ஒன்று பேசுவான். அப்போ நம்ம நம்பலாமா? அதெல்லாம்
நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது. அதுதான் தேவன் இந்த இடத்துல சொல்கிறார். நம்மக்கிட்ட காலை வேலைப்படுறதுல என்ன இடைப்படுறாரு, எல்லாரையும் நம்ம நம்பி ஏமாந்துடக்கூடாது. அவங்க சொல்கிற பேசுகிற காரியத்தெல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ணிக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுகிறார். நம்பாதன்னு சொல்கிறார். அவனுக்குள்ளே என்ன இருக்குது, அவனுக்கு மனசுக்குள்ளே அருவருப்பு தான் இருக்குது. நம்மளை குறித்து நல்ல காரியமே அவன் இருதயத்தில் இல்லை. அப்போ நமக்கு பகையாக யார் முதல்ல இருக்கிறாங்க, நம்ம வீட்டார் தான் சத்ரு. வீட்டார் தான் என்னது, சத்ரு. அப்போ அவங்களுக்கு அதனால் நம்ம நன்மை செய்யாமல் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவங்களுக்கு நமக்கு எத்தனை தான் பிரச்சனை பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நன்மை தான் என்ன பண்ணணும், செய்யணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, பகைஞர் நமக்கு கண்டிப்பாக உண்டா இல்லையா? இந்த உலகத்தில் பகைஞர்கள் நமக்கு இருக்கிறாங்க. பகைஞர்களை அவங்களா அப்படி பேசுகிறாங்களா, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி நமக்கு எதிராக என்ன பண்ணுது, செயல்படுது. அப்போ அந்த பகைஞர்களை கூட நம்ம நேசிக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பகைஞர்களை என்ன பண்ணோம், நேசிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு தான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க தான் நம்மளை பகைக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நம்ம பேசக்கூடாது, அவங்களுக்கு நம்ம எதுவும் நல்லது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் சாட்சியாக நம்ம வாழணும். அவங்களுக்கு தான் போய் நன்மையே செய்யணும். அவங்க இப்படி திட்டுறாங்களே நம்ம திரும்ப திட்டுவோம், அவங்க அடிக்கிறாங்களே திரும்ப அடிப்போம். அப்போ உலகத்து மனுஷருக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லாத போயிடும். திட்டினா திட்டிட்டு போட்டோம், அடித்தா அடிக்கிட்டோம், வாங்கிப்போம். யாருக்காக வாங்குகிறோம், தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக என்ன பண்ணோம், வாழணும். நம்ம வாழறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். அது தேவனுக்காக வாழறோமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நிதானிக்கணும், யோசிக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகள்லேயும் என்ன இருக்கணும், ஒரு நிதானம் இருக்கணும். நிதானம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வாழ முடியாது. எப்பயுமே நிதானம் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சரியாக வாழ முடியாது. இப்போ உலக பழமொழியாக இருக்குல்ல, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு. அந்த ஆத்திரம் அவனுக்கு எப்படி வருது, டக்குன்னு வருது இல்லை? இதே தேவனுடைய பிள்ளைகள் நம்மளை திட்டினா கூட நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு காரியமும் நமக்கு நடக்காது. இப்போ ஒரு மனுஷன் நம்மளை திட்டுறான், அப்போ தேவனுடைய அனுமதியோடு தான் நடக்குது. அப்போ நம்ம இடத்துல ஏதோ ஒரு குறைவு உண்டு, அதனால தான் அவன் நம்மளை திட்டுறான். அது தேவன் அனுமதிக்கிறாரா இல்லையா? யாராவது ஒருத்தவங்க நம்மளை திட்டும்போது தேவன் அனுமதிக்கிறாரா இல்லையா? அவர் அனுமதித்து தான் நம்மளை திட்டுறாங்க. அப்போ நம்ம இடத்துல என்ன குறைவு இருக்குது, ஏன் அவங்க நம்மளை திட்டுறாங்க, தேவன் ஏன் இதை அனுமதிக்கிறாரு அப்படின்னு நிதானித்து ஆராயணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. எல்லாவற்றையும் நிதானிக்கிறதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து அறிந்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளை எதுக்கு திட்டுறாங்க, நம்மளை எதுக்காக பண்ணுறாங்க, ஏன்னா எந்த காரியம் நடந்தாலும் அது நன்மைக்கு, நமக்கு தான் நன்மை. நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, திட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணியிருப்பார், கண்டிப்பாக வச்சுருப்பார். அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக நம்ம திரும்ப அவங்கள திட்டணுன்னும் அவசியம் கிடையாது. அப்போ நமக்கு பகைஞர் இந்த பூமியில் உண்டு. அந்த பகைஞர் நம்மகிட்ட இதமாக பேசினாலும் அதை நம்பக்கூடாது. ஆனாலும் அவங்க பகைஞராக இருக்கிறாங்க, நாமளும் அவங்கள பகைக்கக்கூடாது. அவங்கள நம்ம என்ன பண்ணணும், நேசிக்கணும், அவங்களுக்காக செபிக்கணும். ஐயோ இப்படி ஒரு நடக்குது அவங்க வீட்டில் காரியம், நான் அப்படியே சந்தோஷப்பட்டு சிரிக்கக்கூடாது. என்னை திட்டினால அதான் உனக்கு வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, சின்ன பிள்ளைத்தனமாக நம்ம இருக்கக்கூடாது. என்ன பண்ணோம், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா, புரியுதா? இது நம்ம ஜெபிக்கலாமா? சோத்திரம் ஆண்டவரே, அப்பா மே நன்றியோடு கூட துதிக்கிறோமப்பா. இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீதிமொழிகள் 26வது வசனத்தின்படி எங்களோடு கூட பேசினீங்க. அந்த கிருபைகளுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. பகைஞர் எங்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் மாறணும். அவங்களுக்காக நாங்கள் வாழணும் அப்பா. அவங்களுக்காக செபிக்கணும், பிரயாசப்படணும். அவங்களும் அப்பா அந்த தீமையான காரியத்திலிருந்து விடுபட்டு நன்மைக்குரியவங்களாக மாறணும். அவங்களையும் ரட்சிப்பின் தேவன் நீ ரட்சிக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா இதம் அவர்கள் பேசினாலும் அதை நாங்கள் நம்பக்கூடாது. ஆனாலும் நாங்கள் நன்மை செய்கிறதுல ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரை.
உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. அப்படி நீங்கள் செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இம்மட்டுமாய் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க தேவன் கொடுத்த சிலாக்கியத்திற்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேன்.